பாருங்க கருஞ்சீரகம் எவ்வளவு வாங்கி போட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புழு புடிச்சு நாசமா போனதுக்கு அப்புறம் தான் இதை எடுத்து பாப்பா. அது வரைக்கும் தெரியாது. அன்னைக்கே நான் சொன்ன கருஞ்சீரகம் வீட்டுல எப்படி அரஞ்சனை வச்சு காது மேல எதை கேட்டாலும் இல்ல லொல்லைங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனியாக ஃப்ரிட்ஜு டூரே வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து கிச்சன் டூர் வந்து கிச்சனில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெயினாக சமையல் பொருட்களை விட நாட்டு மருந்து தான் அதிகமாக இருக்குது. மதியானம் ஒரு சின்ன வீடியோவில் கூட பாப்பா சொல்லியிருந்தாங்க என்ன இந்த பொடியெல்லாம் அப்படின்ட்டு. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, இது எப்பவும் போல் வச்சுக்கிறதா. இந்த சோம்பு, இது என்ன பொடிடி? வெயிட் லாஸ் பொடியாமா? இது என்ன பொடி? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மிளகாத்தூள். அப்புறம் இதெல்லாம் பிரியாணி தேவையான அத்தனை இதுவுமே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது செக்கிலாட்டின எண்ணெய். ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் ஃபேவரெட்டு, எப்பவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க ஊட்டி டீ தூள். ஊட்டி டீ தூள் வந்து இன்னும் செய்வேல் நீ. அப்புறம் சுண்டல், இதுவும் சுண்டல், பச்சை பட்டாணி, கொள்ளு, மிளகு, சீரகம், பச்சை பயிறு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொள்ளு. இந்த பொடி தான் என்னன்னு கேட்டிருந்தீங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பொடி வச்சிருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடி அதிமதுர அஸ்வகந்தா. இத நன்மைகள் என்னன்னு படிச்சு சொல்லியிருப்பா. நரம்பு தளர்ச்சிக்கு மிகச் சிறந்தது. அம்மா படிச்சு தர, அப்புறம் நீ படி. ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும், விந்தணுக்களை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கும், கை கால் மூட்டுவாத வலிகளை குறைக்கவும். மன அழுத்தம் குறைக்கும் தான் மெயினா வாங்கிக்கிறேன் நான். மன அழுத்தத்துல வந்து முக்கியமான பயன். மன அழுத்தத்துக்காக நான் வாங்கினது. மற்றபடி அதுல இருக்கிற பயன்கள் எல்லாமே எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவலைப்பொடி. அப்புறம் இது வந்து கடுக்கா பொடி. கடுக்கா பொடியில பாத்துக்குங்க கை கால் எரிச்சல், அப்புறம் வந்து மூல ஆசனவாய், ரத்த வடிதல், புற்றுநோய்கள், கை கால் மூட்டுவாத வலிகள், ஆண்மை, நரம்பு தளர்ச்சி, கண் நோய், மூக்கில் ரத்தம் வடிதல், வாய்ப்புண், வாய்வு, மலமிளக என்னமோ போட்டிருக்கு, அதிக சுவையின்மை, அஜீரணம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நினச்சிக்காதீங்க. கடுக்கா பொடி சாப்பிட்டா நல்லது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி எங்களுக்காக தான் வாணுது. இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிக்காது தயவு செஞ்சு. அப்புறம் இது மிக்சர் பாயிட்டு, அவ்வளோதான். இப்போ நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை பவுட்ரு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் உங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ இதெல்லாம் வந்து கத்தாலக்காரனம் கொடுத்தது சாம்பார் பொடி. அப்புறம் இங்கே அவ்வளோதாங்க. பருப்பு, கம்பு, ராகி இதெல்லாம் தம்பிக்கு வாங்கினது. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, நான் பொறி வியாபாரத்துக்காக வாங்கின டப்பா. அதில் என்ன இருக்குன்னு எடுத்து காமிச்சிரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஒரு தடவை வாங்கி செஞ்சோம், அதை அப்படியே பேக்கெட் பண்ணி வச்சிருக்கோம். குடல், சக்கரம், அந்த மஞ்சள் குடல், உப்பு, கல்லுப்பு, இது வந்து சம்பா கோதுமை ரவை, கோதுமை குருணை, இது கார்ன்ஃபிளவர். நான் போட்ட வடகம், வெங்காயம் மாத்திரக்கு கிடக்குது பாருங்க, சுக்கு. அப்புறம் இதெல்லாம் பிரியாணி ஐட்டம்ஸ். அதில் இருக்கிறதெல்லாம் மிச்சம் பாருங்க. ஒரு தடவை வாங்கினது ஒரு வருஷமே இருக்குன்னு அப்படியே இருக்குது. ஆமாம், இது என்னடி இது? அத்திப்பழம் இதெல்லாம் இருக்குதா? கருநெல்லு, கருலாம் இருக்க மாட்டேங்குது. என்னது கருப்பா இருக்கிறது என்ன பாருங்க. கருஞ்சீரகம் எவ்வளவு வாங்கி போட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புழு புடிச்சு நாசமா போனதுக்கு அப்புறம் தான் இதை எடுத்து பாப்பா. அது வரைக்கும் தெரியாது. அன்னைக்கே நான் சொன்ன கருஞ்சீரகம் வீட்டுல எப்படி அரஞ்சனை வச்சு காது மேல எதை கேட்டாலும் இல்ல லொல்லைங்கிறது. உப்பு அப்படியே அத்தனை உப்பு கிடக்குது, எடுத்து கொட்டி வைக்கிறது. பொடி உப்பு இல்லையா? அப்புறம் ஆனா அது அப்ப எத்தனை நாள் ஆனாலும் அதுக்குள்ளதே கிடக்குது, எடுத்து பாதுகாப்பா வைக்கலாம்னு தெரியுதா? பாதாம் பருப்புல எங்கடி? பாதாம் பருப்புல வாய்கிலேயே பேசுறீங்களா? பாதாம் பருப்பு எங்கடி? அதெல்லாம் எங்கடி? காலையில் தண்ணியில பாதாம் பருப்பு இருந்துச்சு, எத்தனை இருந்துச்சு, அதையும் நீ தொலைவி நானே எடுத்ததுனால உண்டு. ஜாமி
டென்ஷன் பண்ணி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க பாருங்க. வேற ஏதாவது வீடியோ வேணா அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் வரைக்கும் வெளியே சுத்திட்டு வந்தீங்கடா. இப்போ பாருங்க, நான் வெளியில போயிட்டு பாருங்க ஆட்டுக்கால் சூப்பு, உங்களுக்கு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தேன். மாமா இதையும் வேக வச்சா அதையும் 5 விசிலோட விட்டு வேகல. 10 விசில் விடுறதுக்கு என்னப்பா? பாருங்க நான் அழுகிறது பாருங்க, இப்படிதான் அழுகுவா. சிரிப்பா இருக்கு அழுகிறது பார்த்தா. குட்டித்தாங்க ஏமாத்திர பத்தி எப்படி அழுது ஏமாத்திர, அது அழுகிறது பாருங்க. இங்க பாத்தியா, இன்னும் இங்க இந்த கூடையில எனக்கு எதுவும் காட்டவே இல்லை. ஒண்ணுமே இல்ல. ஏண்டி ஒண்ணுமே இல்லாத வெளி இழுத்தியா? இந்த கடலக்காயை நான் கொட்டி வச்சேன். தம்பி கொண்டாந்த அப்படி பிரகாஷ் தம்பி பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சேங்க. அது அரிசி டப்பு கொஞ்சமா தான் இருக்கு பாருங்க. அரிசி மூய போதுங்க பாருங்க, கொஞ்சமா தான் இருக்கு. மதியானம் வாங்கிட்டு வந்த கொட்டி வைக்கணும். அது முதலே கலந்து வேண்டாது. உருளைக்கிழங்கு ஒய்யா ஒய்யாவாமா. இன்னைக்கு இதை பால் வாங்கிக்கிறா. மத்தியானம் ஒரு ஷார்ட்ஸ்ல ஓட்டு மருந்து குழம்பு, அது இந்த குழம்பு தான். இன்னும் கொஞ்சம் மைய அரைச்சிருந்தா டேஸ்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, ஆனா உடம்பு நல்லதுக்காக அரைச்சிக்கலாம். பாருங்க அரைச்ச டப்பாவே எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்குங்க. அப்புறம் தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கணும். மாவுங்க பாருங்க, காலையில கம்பு தோசைக்கு மாவு அப்படியே கிடக்குது. இல்ல பொடி வகைகள் பாருங்க, கறி மசால், இது ஒரு கறி மசால், மிளகு கறி மசால், சாம்பார் மசால், சிக்கன் மசால், மீன் குழம்பு மசால். மீன் குழம்புல வைக்கிறதே இல்லை. கத்தி, இத்தனை கத்தி. அஞ்சன பெட்டி தான் ஒரு வீட்லயுமே லக்ஷ்மி ஆமா தெரியுமா? லக்ஷ்மி அஞ்சன பெட்டி நீட்டா வச்சிருந்தாவே லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முடி வாங்க போறாங்க. அஞ்சன பெட்டி பாத்துக்குங்க. எப்படி ஏறது பாருங்க. குடியவன குடி உன்னை வச்சுட்டு ஒரு நிமிஷம். அதுக்கு இல்ல, அந்த மூடி நான் எடுத்து அந்த மூடி கேக்குறேன் கீழே போடுறதுக்கு. செல்லக்குட்டி எப்படி எப்படி அழுவுறது? எப்படி அழுவுறது? சரி பாய் சொல்லு. சரி பாய் சொல்லு. சரி நாங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. பாய் பாய்.